சூர்யாவோட பீக் சம்பவத்தை இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா நீங்க பாப்பீங்கன்னு தான் நான் அடிச்சு சொல்லுவேன். கிளைமேக்ஸ் வர்த்தா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் பார்க்கும்போது சுந்தர் சியும் ஹரியும் ஒண்ணா சேர்ந்து ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குங்கிற ஒரு வெர்ஷன்ல தான் இந்த படத்தை எடுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. மூக்குத்தி அம்மனையவே இவர் ரீமேக் தான் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த படத்துல ஓ மை காட் 2 எடுத்து லைட்டா இன்ஸ்பயர் பண்ணி கோர்ட் ரூம் டிராமால கருப்பை ஃபிட்டிங் பண்ணிட்டாரோன்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டாலும் காந்தாரா எஃபெக்ட்ல தமிழ் சினிமால எல்லாரையுமே கிளைமேக்ஸ்ல சாமியாட வச்சுட்டாங்கிறது இந்த படம் பார்க்கும் கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியும். படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா பொண்ணு சென்னைக்கு ஒரு ஆபரேஷனுக்காக வராங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகை காணாம போயிருது. அதை தேடி போலீஸ் கோர்ட்டுன்னு போறவங்க பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஆர்ஜே பாலாஜி அண்ட் கேங் லாயரா இருந்துகிட்டு கோர்ட்ல ஜட்ஜியவே கையில போட்டுக்கிட்டு இவங்க என்ன கோல்மால் வேலை பண்றாங்க. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக வயசான அப்பா பொண்ணை காப்பாத்துறதுக்காக கருப்பு சாமிக்கு மிளகா அரைச்சு வலியும் வேதனையும் சொல்லும் போது கருப்பே லாயரா வந்து பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத அட்டகாசமா சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியோட வில்லனிசம் படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் டைரக்டரா பல இடத்துல படத்தை காப்பாத்தி கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லுவேன். த்ரிஷாவோட ரோல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சிங்கம் சீன் படத்துக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் லியோ சீன் படத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய ரெஃபரன்ஸ் படத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கு. செகண்ட் ஹாஃப் அப்பவுமே ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஒரு சில விஷயம் லாகிங்கா தலையை சுத்தி மூக்க தொட்டு இவங்க அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் சூர்யாவோட லுக் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஏன்னா போலீஸாவும் லாயராவும் பொலிட்டீஷியனாவும் வந்து பல ஆங்கிள் பல வேரியேஷன்ல சம்பவம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்டெண்டட் கிளைமேக்ஸ்ல பார்ட் 2க்கு லீட் கொடுத்து முடிச்ச விஷயம் நல்லா இருந்துச்சு. எல்கேஜிக்கு அடுத்து யூகேஜி படத்தை வச்சு கருப்பு 2 படம் பண்றாரோ இல்லையோ இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து ஒரு ஸ்கூஃப் டிராமா ஸ்டைல்ல கண்டிப்பா யூகேஜி பண்ணுவாருங்கிறது இந்த படம் பார்க்கும் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு தான் சொல்லுவேன். டெக்னிக்கலா சூப்பரான படம். சாய் அபியங்கர் பல இடத்துல படத்தை காப்பாத்தி கொடுத்து சம்பவம் பண்ணியிருக்காரு. ஒரே பாட்டை ஓயாம பல வெர்ஷன்ல போட்டு எடுத்து என்னால பிரசன்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு அக்மார்க் சீலே வாங்கி வச்சிருக்காரு சாய் அபியங்கர் இந்த படத்துக்கு. டெக்னிக்கலா ஒரு நல்ல படம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து பெர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் டிராமா மூவிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா படத்துல ஆக்ஷன் எமோஷன் அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு மலையாளம் படம் பார்க்குற ஃபீல்ல பயங்கர ராவா நேச்சுரலா கொண்டு போயிருந்தாங்க. 40 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் சூர்யாவோட என்ட்ரியே இருக்கும். இன்டர்வல்ல செல்ஃப் ஸ்டார்ட் ஆன படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா மாஸ் ஃபன்னு சொல்லி கமர்ஷியல் எலிமெண்டோட போயிருந்தாலும் கிளைமேக்ஸ்ல இவங்க சாமி ஆடின விஷயம் அல்டிமேட்டா இருந்துச்சு. படத்துல பெருசா அட்வைஸ் பண்ணாம போனதுனாலே அன்பான ஃபேன்ஸ் படத்தை காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிடும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீக்கெண்ட் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல படம்ங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். கருப்பு மூவி நீங்க பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கருப்பு மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை, see you and love you all.